Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டில் மேத் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேத் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம பேசிக்கான ஃபங்க்ஷன் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்னென்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது ஸோ அப்படின்னு பார்த்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேத் ஃபங்க்ஷனில் பேசிக்காக வந்து ஒரு 10 ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த அப்சல்யூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு h2 டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைனலாக h2 டேக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மேத் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஜஸ்ட்டு மேத் நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டாட் கொடுத்து என்ன பண்ணுறேன்னா ஏபிஎஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு -3 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஏபிஎஸ் இது கொடுத்துட்டு இங்கே வந்து ஜஸ்ட் ஏரோ மார்க்காக வந்து HTML என்டிட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஏபிஎஸ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் -3 நான் கொடுத்துக்கிறதுனால நான் அப்சல்யூட் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நமக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 வந்திருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு -10 நான் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். -3க்கு பதிலாக -10 கொடுத்து இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு வந்து +10 வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்சல்யூட் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு நெகட்டிவ் வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்சல்யூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ceil அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ரெஃபரன்ஸ்க்காக வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்றேன். இங்கே வந்து 1 கொடுத்துட்டு ஏபிஎஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஏபிஎஸ் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ceil அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இது கமெண்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் காப்பி பண்ணி இங்கே நான் கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ceil அப்படிங்கிறது வந்து இப்போ நான் ஒரு பாயிண்ட்டில் வேல்யூ தரேன் அப்படின்னா வந்து டவுன் பண்ணி நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா மேத் டாட் ஏபிஎஸ்க்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா ceil அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா 5.7 நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ரவுண்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5.7 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6 வந்துடும். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 வந்துருக்கும். ஸோ நீங்கள் வந்து பாயிண்ட்டில் நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் ஓகே. இப்போ நான் 5.1 கொடுத்தாலுமே நமக்கு வந்து 6 தான் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம பாயிண்டில் எந்த வேல்யூ கொடுத்தாலுமே ஸோ அந்த 5.1க்கு அடுத்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 6 வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதை ரவுண்ட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா 5.9 நான் கொடுக்குறேன். ஸோ 5.9 கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணால் ரவுண்ட் பண்ணி கொடுத்துரும் 6ன்னு சொல்லிட்டு. ஸோ இதான் வந்து ceil அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து நான் கமாண்டில் கொடுத்துக்கிறேன். ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ceil ஃபங்க்ஷனுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் தான். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ceil ஃபங்க்ஷனில் வந்து 5.1 5.9 கொடுத்தாலுமே நமக்கு என்ன பண்ணணும்னா அடுத்த வேல்யூ நம்ம 6 அப்படிங்கிறது நம்ம ரவுண்ட் பண்ணி கொடுத்துரும். இதுவே ஃப்ளோர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம 5.1 நான் கொடுத்தோம்னா 5 சொல்லி ரவுண்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து ஃப்ளோர் அப்படிங்கிறது. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா ceilக்கு பதிலாக ஜஸ்ட் வந்து ஃப்ளோர் நான் கொடுக்குறேன். ஃப்ளோர் இங்கே மேத் டாட் ஃப்ளோர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ மேத் டாட் ஃப்ளோர். இப்போ இங்கே வந்து 5.1 நான் வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளோர் வேல்யூ வந்து 5 சொல்லிட்டு நம்மளுக்கு ரவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ பார்த்தீங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து 5 சொல்லி வந்திருக்கும். ஸோ இதுவே என்ன பண்ணுறேன்னா காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து 4.5 நான் கொடுக்குறேன். இப்போ 4.5 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 அப்படிங்கிற வேல்யூ வந்து ரவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மேக்ஸ் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து ஒரு நம்ம எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆர்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட்டில் எது மேக்ஸிமம் வேல்யூ ஸோ அது நம்மளுக்கு வந்து ஃபைன் பண்ணி கொடுக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா 4க்கு பதிலாக மேக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். அண்ட் தென் இந்த மேத்தில் பார்த்தீங்கன்னா மேத் டாட் மேக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 அண்ட் தென் 20 30 40 15 சொல்லி வேல்யூ கொடுக்குறேன். இல்லை மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 50 அப்படிங்கிற வேல்யூ தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அப்போ அவுட்புட் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா நமக்கு 15 வரணும். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15 வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து மேக்ஸிமம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா
மினிமம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மினிமம் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த நம்ம கொடுக்குற ஆர்குமெண்ட்டில் எது மினிமம் வேல்யூ, ஸோ அது நமக்கு ஃபைன் பண்ணி கொடுக்கும். ஜஸ்ட் இங்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 5th ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து மேக்ஸுக்கு பதிலாக ஜஸ்ட் நான் மினிமம் கொடுத்துக்கிறேன். ஸோ மினிமம் அண்ட் தென் வந்து இங்கே மேத் டாட் மின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே 10 அதே ஆர்குமெண்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமில் என்ன கொடுத்தோமோ அதே ஆர்குமெண்ட் நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 அப்படிங்கிற வேல்யூ வரணும். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அடுத்து நம்ம 6th ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா exp. ஸோ இப்போ வந்து பவரில் வந்து வேல்யூ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஸோ அதையும் நம்ம ஃபைன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த exp ஃபங்க்ஷனை ஸோ இங்கே கமெண்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கிறேன் expன்னு சொல்லிட்டு இங்கே வந்து மேத் டாட் exp கொடுக்குறேன். ஸோ மேத் டாட் exp. ஸோ இப்போ வந்து power 2 நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, பட் இங்கே 2 வேல்யூ நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து power 2. ஸோ இப்போ power 2க்கு வந்து என்ன வேல்யூ வரும் ஸோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட் நமக்கு வந்து 7.38 சொல்லி வந்திருக்கு. ஸோ இதுவே என்ன பண்ணுறேன்னா power 5 நான் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் ஸோ அதுக்கான வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, இது வந்து பவரில் உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ அதுக்கான ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த exp அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பவர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பவர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் 7th இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பவர் ஃபங்க்ஷனை வந்து மேத் டாட் pow ஸோ அந்த ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னா 2 power 5 நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ 2ங்கிறது பேஸ் வேல்யூ, 5ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் வேல்யூ. ஓகேங்களா, இப்போ 2 power 5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பாருங்கள் நமக்கு வந்து 32 வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து பவரில் வேல்யூ ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மேத்லேருந்து நீங்கள் pow அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணி நம்ம பேஸ் வேல்யூவும் அண்ட் தென் பவர் வேல்யூ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கான வேல்யூ நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ 8th ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ரேண்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரேண்டமாக ஒரு வேல்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இது வந்து நான் கமெண்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ ரேண்டம் இங்கே வந்து டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பவருக்கு பதிலாக ஜஸ்ட் ரேண்டம் நான் கொடுத்துக்கிறேன். ரேண்டம். ஸோ இங்கே வந்து மேத் டாட் ரேண்டம் ஃபங்க்ஷனாக கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து ஆர்குமெண்ட் எதுவுமே நான் பாஸ் பண்ணல, ஜஸ்ட் எம்டியாக நான் கொடுத்துக்கிறேன். மேத் டாட் ரேண்டம் கொடுத்தீங்கன்னாவே போதும் நமக்கு ரேண்டமாக ஒரு வேல்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0.14 சொல்லி நமக்கு இந்த ரிசல்ட் வந்துருக்கு. இது நான் வந்து சேவ் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ரேண்டமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், நமக்கு ஃபிக்ஸ்டாக வராது. ஸோ இதுதான் வந்து ரேண்டம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீவியஸாக ceil 4 பற்றி பார்த்துருப்போம். ஸோ ceil அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம 5.1 அப்படின்னா நமக்கு வந்து 6 அப்படிங்கிறத ரவுண்ட் பண்ணி கொடுக்கும். இது 4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5.1 அப்படின்னா நமக்கு 5 அப்படிங்கிறத ரவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதான் வந்து ceil and 4 அப்படிங்கிறது. ஸோ ரவுண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 5.5க்கு மேலே இருக்கிற வேல்யூ 5.5 and then 5.5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு 6ன்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதுவே 5.5 கீழே இருக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு 4ன்னு சொல்லி நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ரவுண்ட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கமெண்டில் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து மேத் டாட் ரேண்டம் பதிலாக மேத் டாட் ரவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து ஜஸ்ட் 5.5 நான் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு வந்து 6ன்னு சொல்லி ரவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, ஏன்னா வந்து 5.5 and then 5 above. ஓகேங்களா, ஸோ என்ன வேல்யூவாக இருந்தாலும் நமக்கு வந்து அது 6 ரவுண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் நமக்கு ரவுண்ட் வந்து 6ன்னு வந்திருக்கு. இதுவே 5.4 நான் கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5 சொல்லி ரவுண்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அப்படிங்கிறது. இதுவே 4 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ 5.4 நான் கொடுக்குறேன்னா இப்போ ரவுண்டுக்கு பதிலாக 4 கொடுக்குறேன். 5.4 அப்படின்னா நம்மளுக்கு 5 வந்துடும். இதுவே வந்து ceil அப்படிங்கிறது ceil ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 6 வந்துடும். ஓகேங்களா, இது ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அதான் வந்து 5.5 5.5க்கு எபோவ். ஓகேங்களா, இப்போ 0.5க்கு எபோவ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6ன்னு சொல்லி வந்துடும். இது 0.5க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5ன்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா, இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா 8.4 நான் கொடுத்தேன்னா நமக்கு வந்து அவுட்புட்டில் 8 வந்துடும்.
இதுவே வந்து 8.8 நான் கொடுத்தேன்னா நம்மளுக்கு வந்து 9 வந்துடும். ஸோ இதான் வந்து ரவுண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்போட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம 2 ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் document.write அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இங்கே ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து hypot அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். math.roundக்கு பதிலாக math.hypot ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன். இங்கே எத்தனை ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ண போனால் ஜஸ்ட் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 2 தென் 2 நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவும் செகண்ட் வேல்யூவும் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 × 2 வந்து 4 அண்ட் தென் இங்கேயும் எனக்கு 4 வந்துடும். ஸோ நம்ம ஸ்கொயர் பண்ண வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சம் பண்ண போகிறோம். அப்போ 4 + 4 பண்ணால் 8. ஸோ இப்போ 8 நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2.8ன்னு சொல்லி நமக்கு வேல்யூ வந்துடும். இதுவே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2,5 நான் கொடுக்குறேன், இல்லை 2,4 நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ அவுட்புட்டில் நம்மளுக்கு வந்து 4.4 சொல்லி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த 2 வேல்யூ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிக்கும். இப்போ 2 ஸ்கொயர் அண்ட் தென் 5 ஸ்கொயர். ஸோ அது நம்ம ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை நம்ம சம் பண்ணிவிட்டு சம் பண்ண வேல்யூவாக ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து ஹைப்போட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டாக வரும். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் நம்மளுக்கு வந்து 5.38 வந்திருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹைப்போட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து 3 கொடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து 4 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம 3 நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 9 வந்துடும். அண்ட் தென் 4 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 16 வந்துடும். இது 2 நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா 25 சொல்லி வந்துடும். ஓகேங்களா? இப்போ 25 நம்ம ஸ்கொயர் ரூட்டை பண்ணோம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5ங்கிற ரிசல்ட் வந்துடும். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 அப்படிங்கிற ரிசல்ட் வந்துருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹைப்போட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மேத் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துட்டோம். ஸோ அந்த மேத் ஃபங்க்ஷனில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல பேர் பார்க்கலாம். ஸோ பாய் பாய்.